நீங்க தான் பேசுங்க, ஏதாவது பேசுங்க. நான் தான் இல்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ எப்படி பார்க்கறானே அதுக்கு. அப்படியா? சொல்லுங்க, உங்க கிளப் ஏன் அப்படி போயிட்டு இருக்கு மோசமான நிலைமையில? பெக்கம் இருக்கு நல்லா தான் போச்சு. நீ பெக்கம் ஃபேன்ன்றதால சொல்லக்கூடாது, கிளப் தான் மேட்டர். இப்ப கிளப் மேட்டர் இல்ல, பிளேயர்ஸ் தான் மேட்டர். கரெக்டா? நல்ல பிளேயரே உட்கார வச்சுட்டு மீதி எல்லாம் ஆடிட்டு இருந்தா அப்படி இல்லை, மேனேஜ்மெண்ட்டே ப்ராப்ளம் தான் அவங்களுக்கு. கரெக்டு தானே? மேனேஜ்மெண்ட்டே ப்ராப்ளம் தான். என்ன இந்த பேசர்ஸ் போனாங்க, அவனை ஊழல் பண்ணாங்க, அடுத்தது வந்தாங்க. இப்போ அவன் பேர் கூட யாரும் தெரியாது. அவன் பேர் என்னடா மறந்துடுச்சு. இவெல்லாம் கிளப் அவன் செருப்பா அடிங்க கைஸ். அவெல்லாம் கிளப் ஃபேன்ன்றா சொல்லிட்டா வந்து ஒரு பேர் இந்த மாதிரி இருந்தா உங்க கிளப் எவனே ஏமாத்திட்டு போலாம், சூப்பரா ஏமாத்திட்டு போலாம். அதான் வந்து 90 மில்லியன் ஆண்டி டிரான்ஸ்ஃபர், கசிமிரோ 60 மில்லியன், ஜார்டன் சான்சோ இப்ப எங்க இருக்கானே தெரியல. பெரிய டிரான்ஸ்ஃபர் மட்டும் வாங்கிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த ட்ரான்ஸ்ஃபர் பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ட்ரான்ஸ்ஃபரில் பிளேயர்ஸ் வாங்குறீங்களா, புது பிளேயர்ஸ் இதான் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லுவாங்க. ஓகே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் பிளேயர் வேணும், ஏதாவது சொல்ல முடியும்? உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் சொல்லுங்க. ஓகே, பெக்கம் மாதிரி பிளேயர் தான் சொல்லுங்க, எனக்கு தெரியும். வேற ஏதாவது சொல்லுங்கன்றதா? அது என்னோட கவுண்டர். ஓகே, சாரி மக்களே. பெக்கம் மாதிரி பிளேயர் இருக்கணும் அங்க. ஏன்னா ஒரு எப்படி பால் கொண்டு போகணும், எங்க பாஸ் பண்ணணும், எந்த இடத்துல வந்துட்டு கிக் அடிக்கணும், சும்மா எல்லாருக்கிட்டையுமே போய் காலே கொடுத்தா ஆப்போனன்ட் பிளேயர் கிட்ட. கரெக்டு தான், சூப்பரா பாயிண்டா பேசுறீங்க. ஆனா என்னன்னா பிளேயரே வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளேயர் வாங்கிட்டாங்க, ஓகேவா, நல்ல பிளேயரே வாங்கிட்டாங்க. மேனேஜர் சரியில்லை உங்களுக்கு, மேனேஜர் மாற்ற வேண்டியதுதான். மேனேஜர் சூப்பரா மாத்துறீங்களே, பார்த்துக்கிட்டு தானே இருக்கா. இப்ப என்ன ஃபார்மேஷன் அது? 3-4-3 என்ன ஃபார்மேஷன் தெரியல. நானும் வந்து லூக்ஸாவை நான் என்னைக்கு அவன் வந்து சிபில போட்டாலோ அன்னைக்கே முடிஞ்சு டிசாஸ்டர் தான் மேட்ச் எழுதி வச்சுக்கணும். நானும் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வேற லைனப் மாத்துவான், ஏதாவது ஒரு 4-3-2-1 மாத்துவான். புலி எதுக்கு பதுங்க இருக்கு, பாய இருக்குதான். புலி பதுங்கிட்டு தான் இருக்கு 10 வருஷமா, பாயல. பாய வேண்டிய நேரத்துல பாயும். எங்க எனக்கு புரியல, எப்ப பாயும்? வெயிட் பண்ணுங்க. சரி, இப்போ ரீசெண்டா இப்போ வந்து 5வது பிளேஸ்ல இருக்கீங்க, ஓகேவா? 5வது பிளேஸ் வந்திருக்கோம். இருங்க ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி எத்தனாவது பிளேஸ்ல இருந்தோம் அத சொல்லுங்க. 14வது பிளேஸ். 14ல இருந்து 5 எவ்வளவு ஒரு முன்னேற்றம். 5வது பிளேஸ்க்கு வந்திருக்கிறோம். சரி, வேணா அவன் கரெக்டா தான் பேசுறான். ஏன்னா போன வருஷம் உங்களோட நிலைமை என்னன்னு எனக்கு தெரியும். போன வருஷத்தை பாத்தீங்களா, இப்ப பாத்தீங்களா 5வது பிளேஸ்க்கு வந்திருக்கிறோம். அதுதான் நான் சொல்றேன், போன வருஷம் நிலைமை என்னன்னு தெரியும். ரெலிகேஷன் பேட்டிலுக்கு அடிச்சுட்டு உட்காந்துருந்தீங்க 16வது பிளேஸ்ல போயிட்டு. அது எந்த டீமும் அது மாதிரி, அது ஒரு பெரிய டாப் கிளப் அந்த மாதிரி பண்ணவே முடியாது. அது உங்களுக்கு பெரிய அசிங்கம் தானே. நாளைக்கு அடி சறுக்கும் தலைவர். சருக்கு எத்தனை டைம் சார்? 10 வருஷமா சறுக்குது. 10 அடி ஆதங்கமா பேசிடுவோம். அப்புறம் ஏங்க கம்பேக் கொடுத்துறாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லிடுறேன், நான் மேட்ரிட் ஃபேன், அவ்வளவுதான். யுனைடெட் பிடிக்கும், என்ன அந்த சொட்டத்தை போயிட்டா அவ்வளவுதான். இதுல இருந்தாரு யாரு? எங்க ஆளு இருந்து போயிட்டாரு, இருந்துட்டு போயிட்டாரு. இருந்தாரா இல்லையா? அந்த 10 வருஷத்துல உங்க அண்ணனும் இருந்தாரா இல்லையா? இருக்காரு, இன்னும் இருக்காரு. அதான் இருக்காரு. இங்க இருந்தவர் தான் நாங்க போனாரு, நாங்க தான் வளர்த்தி விட்டோம். நீங்க வளர்த்து விட்டீங்க, வழுக்கி விட்டீங்க, ஏதாவது விட்டீங்க. ஆனா அவர் ஒன்று சொன்னதெல்லாம் அக்செப்ட் பண்ணி அதை வந்து ஓரளவுக்கு சரி பண்ணுமா இல்லையா? இதான மேனேஜ்மெண்ட். ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸான ஆளு சொல்லிட்டாரு, இது வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உங்கள்கிட்ட போகும்போது 21ல போகும்போது இதெல்லாம் கரெக்டு, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் இன்னும் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. அது பெரிய திஸ் இஸ் ரொனால்டோ ப்ரோ. இது பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து அந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர் பெரிய பெரிய ஃபுட்பால்ல பெரிய இடத்துல இருக்கவர், அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டார், அவர் மேலே தப்பு. ஆனால் நீங்கள் அதை வந்து ஒரு டேக் இட் கிராண்டடாக எடுக்காம அதை வந்து சீரியஸாக எடுத்துட்டு நீங்கள் வந்து அதை வந்து ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இப்போ வந்து ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல இது டைம் வந்துருக்கலாம். 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்பயே நல்ல பொசிஷன் தான், எனக்கு 5வது பொசிஷன் தான். 5வது பொசிஷன் நல்ல பொசிஷன்ன்றீங்களா நீங்க? 14வது பொசிஷன்ல இருந்து 5வது பொசிஷனுக்கு வந்திருக்கோம். உங்க மேட்ச்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ 4 நாள் முன்னாடி நடந்துச்சு இந்த வேர்ல்ட்ஸ் மேட்ச். அந்த வேர்ல்ட்ஸ் மேட்சோட ஸ்கோர் கார்டு கீழே போடுறான். அவனுக்கு 20வது பிளேஸ்ல இருக்கானுங்க. அவங்கள்ட்ட போய் டிரா பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்கள்ட்ட எங்களால அதெல்லாம் பண்ண முடியுது. மேனேஜ்மெண்ட் அதை தாங்க பண்றாங்க. எடுத்துக்கிட்டானுங்க, சரண்டட் ஆகிட்டானுங்க.
நான் ஒன்று சொல்கிறேன், மேன்செஸ்டர் யுனைடெட் சரியில்லை தான். சரி ஆகணும்னா என்னென்ன பண்ணலான்ட்டு உனக்கு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருக்கா? சரி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மேனேஜர் அண்ட் கோச்சஸ், ஓகேவா? அவங்க வந்துட்டு நல்லா ஒரு ஃபார்மேட் ஒரு டீம் பிளானிங் ஃபர்ஸ்ட் வேணும். ஆமாம் கரெக்டாக தான், அது வேணும், அது முக்கியமாக. அது எல்லாம் அதெல்லாம் எல்லாம் தான் எடுத்துகிட்டு தான் வருவாங்க. ஆனால் உள்ளே வந்துட்டு சொதப்பிடுவாங்க. எந்த கன்க்ளூஷன் எதை எந்த மாற்றணும், என்ன இது மாற்றினா இது இதுக்கப்புறம் நாங்கள் பெட்டர் பண்ணலாம் அப்படி சொல்லி நான் ஒன்று கன்க்ளூஷன் கொடுத்து. ஓகே, என்ன மாற்றணும்னா இப்போ ஃபஸ்ட்டு மேனேஜர் அண்ட் கோச்சஸ், ஓகே, அந்த டீம் பிளானிங், அந்த 4-4 என்ன பெட்டர் ஃபார்மேஷன் இருக்கோ அந்த பெட்டர் ஃபார்மேஷன், அந்த டீம் பிளேயர்ஸ், ஒரு நல்ல பிளேயர், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான பிளேயர், ஒவ்வொருத்தரும் கோஆர்டினேட்டாக இருக்கணும். ஒரு ஈகோ பார்க்காம அடிச்சுக்காம அந்த மாதிரி ஒரு கோஆர்டினேட்டர் இருந்தால் நம்ம வந்துட்டு டீமை பெட்டராக கொண்டுட்டு போகலாம். நைஸ். இப்போ வந்து டாப் 3ல முடிச்சிருவீங்க இந்த சீசன்? அஃப்கோர்ஸ் டாப் 3 நான் முடிச்சு. டாப் 3 ஆனால் என்னோட ஒப்பீனியன் என்ன தெரியுமா? டாப் 3ல முடிச்சிருவீங்கன்னா எனக்கு சந்தேகம் தான். டாப் 3 முடிக்க மாட்டீங்க. ஒரு 5 கீழே 6, இந்த 5 6 தான் இருப்பீங்க. இதுக்கே கஷ்டப்படுவீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் இல்லை இதெல்லாம் சேஞ்ச் பண்ணால் அந்த டாப் 3 டாப் 2 வரலாம். சேஞ்ச் பண்ணா இப்போ இருக்க ட்ரான்ஸ்ஃபர்ல இப்போ யாரை வாங்க போறாரு தெரியல. வெயிட் அண்ட் சீ, நல்ல பிளேயரா வாங்குவாரு. சரி, ஜனவரி 31 வரைக்கும் தேதி இருக்கு. ஓகே, பார்ப்போம் யார் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. வாங்க போறாங்க தெரியல. அதுக்கப்புறம் வந்து நீ என்ன சொல்லணும்னா நல்ல ஃபார்மேஷன் ஓகே தான் இருந்து 3-4-3 அவங்க புதுசாக கொண்டு வந்துருக்காங்க. ஏன்னா இதை வச்சு அவங்க பிஃபோரா வந்து மேன்செஸ்டர் சிட்டி அடிச்சிருக்காங்க. இங்கே ஸ்போர்ட்டிங் கிளப்ல இருந்தபோதே வேற கிளப்ல இருந்தபோதே 2 டைம் படிச்சிருக்கோம் ஒரே சீசன்ல. ஆனா அதை இங்க எடுத்து வரும்போது பிளேயர்ஸ் தான் சரியில்லை எனக்கு தெரிஞ்சு. அந்த அந்த ஃபார்மேஷனுக்கு ஏற்ற பிளேயர்ஸை வாங்கி இவன் ரெடி பண்ணானா தரமா கொண்டுட்டு போறேன். என்னோட கன்க்ளூஷன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்ல பண்ணுங்க, கேட்டுப்போம். அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.